இந்த வீடியோ வந்து ஜனவரி மாதத்தினுடைய கரண்ட் அஃபேர் ரிவிஷனுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ என்ன நோக்கத்துக்காக போடுறோமோ அது வந்து கரெக்டாக சொல்லிடணும். ரிவிஷனுக்கான வீடியோ தான். சப்போஸ் வந்து இதில் ஃபுல்லாக இன்டெப்த்தாக எனக்கு வந்து நியூஸ் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இங்கே வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் அந்த மாதிரி இருக்காது. ஸோ கண்டென்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன முக்கியம், சில இம்பார்ட்டண்ட்டான நோட்ஸ் எல்லாமே வந்து நான் இதில் கண்டிப்பாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். ஸோ பிளைண்டாக வந்து ஒன்றுமே புரியல அப்படின்னா நியூஸை வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நியூஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாலே வந்து 5 to 6 நிமிஷம் ஆயிரும் கண்டிப்பாக. அதனால் அந்த மாதிரி இல்லை, கண்டென்ட் மட்டும்தான். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ வந்து பார்ட் 1ஓட கண்டினியூஷன். ஸோ பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்து அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கல, அது வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. அதே மாதிரி வந்து இந்த வீடியோவை வந்து ரிவிஷன் பர்பஸ்க்காக தான் எடுக்கிறது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதனால் வந்து நீங்கள் 1.5, 1.25 இல்லைன்னா 2 இந்த மாதிரி ஸ்பீடில் வச்சு கூட நீங்கள் பாருங்கள். ஏன்னா நான் இதில் வந்து ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக வந்து பேச போகிறேன். ஸோ பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். ஸோ வீடியோவை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராமின் பாரத் மஹோத்சவ். ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு இனிஷியேட்டிவ். யார் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. எஸ்பெஷலி எதுக்கு அப்படின்னா நார்த் ஈஸ்டினுடைய ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக இந்த ஒரு ஃப்ளாக்ஷிப் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது வந்து லான்ச் பண்ணுறாரு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பிஎம் மோடி வந்து நமோ பாரத் ரேப்பிட் ட்ரெயினை வந்து கொடியசைச்சு துவக்கி வைக்கிறாரு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி டு மீரட், அந்த ப்ராஜெக்டை டெல்லி டு மீரத்தோட நமோ பாரத் ரேப்பிட் டிரான்சிட் சிஸ்டம். ஸோ கண்டிப்பாக இந்த ரூட் வந்து கேட்பாங்க, டெல்லி டு எந்த ஏரியா அப்படின்னு கேட்பாங்க. மீரட் அப்படிங்கிறனால வந்து டெல்லி வந்து நமக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். மீரட் அப்படிங்கிறது அதை சுற்றி இருக்கிற அகமதாபாத் கொடுப்பாங்க, டெல்லி டு மும்பை கொடுப்பாங்க, டெல்லி டு ஹரியானா அந்த ரேஞ்சில் பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் தான் கொடுப்பாங்க. அதனால் ஒரு டைம் அதை வந்து தெளிவாக பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து சத்தீஸ்கர் ஸ்டேட் தான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு க்ரீன் ஜிடிபி இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ண ஸ்டேட். ஓகே, கிளியர். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இது வந்து ஒரு முக்கியமான நியூஸு. இதில் வந்து கண்டிப்பாக கேள்விகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஆர்பிஐ கண்டக்ட் பண்ணுற ஒரு இனிஷியேட்டிவ் தான் வந்து ஹேக்கத்தான் தான் வந்து இந்த ஹார்பிஞ்சர். ஓகேங்களா, ஸோ இதனுடைய தீம் வந்து ஜீரோ ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் அண்ட் திவ்யாங் ஃப்ரெண்ட்லி. ஓகே, ஸோ இந்த ஒரு காம்படிஷன் மாதிரி ஹேக்கத்தான் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ப்ரைஸ் மணின்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஜென்ரல் ப்ரைஸ் மணி வந்து 40 லட்சமும் 20 லட்சம் வந்து ஸ்பெஷல் மணியாக பெண்களுக்கும் வந்து ப்ரைஸ் மணியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆர்பிஐ மற்றும் ஏபிஐஎக்ஸ் சிங்கப்பூரை சேர்ந்த நிறுவனம், அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து இதை கம்பைன் பண்ணி லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதனுடைய வின்னர்ஸ் வந்து முக்கியமாக இதில் கேட்கக்கூடிய 2 வின்னர்ஸ் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மல் அக்கௌண்ட் வின்னராக வந்து ஒருத்தங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 2 நிறுவனத்தை. ஃபஸ்ட்டு இந்த மல் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஃபினான்ஷியலாக வந்து ஃப்ராட் பண்ணுவாங்க இல்லையா, இந்த மணி லாண்ட்ரிங் பண்ணுறவங்க, ஸோ அரசாங்கத்தை ஏமாற்றி அக்கௌண்ட் மூலமாக சில டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு பேர் தான் வந்து மல் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுற ஒரு ஒரு ஃபெசிலிட்டியை வந்து இந்த இபிஎஃப்ஐ டெக்கும் நாப் ஐடி சைபர் செக்யூரிட்டி பிரைவேட் லிமிடெட் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சொல்யூஷன் தந்ததுனால அவங்களுக்கு இந்த ப்ரைஸ் மல் பேங்க் அக்கௌண்ட் கேட்டகரியில் வந்து 2 பேர் தந்திருக்காங்க. இது ஃபஸ்ட்டு. ஸோ செகண்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த விஷுவலி சேலஞ்சர் பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா, இம்பேர்டு பர்சன்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து பேங்க் நோட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் ஒரு முன்னெடுப்பு எடுத்ததுக்காக விஷன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ருப்யா தர்ஷினி அண்ட் விஷன் இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஸோ இவங்களுக்கு வந்து வின்னராக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 2 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மேலே இருக்கிறதும் நீங்கள் படிக்கிறீங்கன்னா படிச்சுங்க, ஓகேங்களா. ஆனால் இந்த 2 வந்து ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, மல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னென்னு நான் சொல்லிட்டேன். செகண்ட் வந்து ஐடென்டிஃபையிங் பேங்க் நோட்ஸ் எப்படி வந்து விஷுவலி இம்பேர்டு பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எப்படி வந்து ஈஸியாக பேங்க் நோட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, டினாமினேஷன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிச்சதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்தது வந்து இதை ஸோ வேர்ல்டு பேங்க் வந்து 20 பில்லியன் வந்து ஃபினான்ஷியல் எய்டு வந்து தந்திருக்காங்க. யாருக்கு? பாகிஸ்தானுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப பரிதாபமான நிலையில் இருக்குது பாகிஸ்தானு.
தாலிபன்ஸை வளர்த்து இந்தியாவுக்கு எதிராக பண்ணலாம் அப்படின்னு நினச்சி பண்ணாங்க. அமெரிக்கா கை விட்டுருச்சு. ஸோ இப்போ வந்து வேர்ல்டு பேங்க்கே வந்து அவங்களுக்கு கடன் கொடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஓகே. இது ஞாபகம் வச்சுங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ இயருக்கு. 20 பில்லியன் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு தந்திருக்காங்க. ஓகே. அடுத்து பேங்கிங் நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஜிஎஸ்டி அமௌண்ட் இருக்கு இல்லையா, ஜிஎஸ்டி பே பண்ணுறாங்க இல்லையா எம்எஸ்எம்இஸ். ஸோ அந்த ஜிஎஸ்டியை வச்சு அவங்க வந்து லோன் வாங்கிக்கலாம். ஸோ என் கம்பெனி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, இவ்வளோ நான் ஜிஎஸ்டி கட்டுறேன், நீங்கள் டேர்ன் ஓவர் இல்லாமல் போய் இப்போ வந்து நான் ஜிஎஸ்டி பே பண்ணுற பார்த்தியா, அப்போ எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருப்பேனா அப்படின்னு சொல்லி பேங்க்குக்கிட்ட கடன் வாங்கி பேங்க்குக்கிட்ட அதை காமிச்சு கடன் வாங்கிக்கலாம், லோன் வாங்கிக்கலாம். எவ்வளோ வரைக்கும் வாங்கிக்கலாம் அப்படின்னா 25 லட்சம் வரைக்கும் வாங்கிக்கலாம். இது எந்த பேங்க் வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க். ஸோ இவன் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். வருஷத்துக்கு ஒரு 2 நியூஸ் 3 நியூஸ் தான் வரும் பேங்கிங். அதை நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது. அதனால் பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க்கு 25 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க லோனு. எதுக்கு எகெயின்ஸ்டாக ஜிஎஸ்டி கிளைம் கட்டின பில்லு கொடுத்தான். ஓகேங்களா, யாருக்கு, எம்எஸ்எம்இக்கு. ஓகே. அடுத்தது பிசிசிஐ வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யாரை வந்து பிசிசிஐ அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் ஹையர் அத்தாரிட்டி. ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா அமித்ஷாவுடைய பையன் ஜெய்ஷா இருந்தார். அவர் ஐசிசிக்கு வந்து சேர்மனாக போட்டாங்க. இப்போ வந்து அந்த போஸ்டிங், அவர் செக்ரட்டரியாக இருந்த போஸ்டிங்க்கு வந்து தேவஜித் சைக்கியா அப்படிங்கிற அஸ்ஸாமை சேர்ந்த கிரிக்கெட்டரை வந்து நியூ செக்ரட்டரியாக போட்டிருக்காங்க. ட்ரெஷரராக வந்து பிரப்ஜித் சிங் பாட்டியா அவரை வந்து ட்ரெஷரராக வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ். ஸோ ஜெய்ஷாவை பற்றி சொன்ன உடனே அமித்ஷா வந்துட்டார். இப்போ இன்டர்போல் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது. அது என்ன அப்படின்னா அந்த உலக லெவலில் இருக்கக்கூடிய அந்த கிரிமினல்ஸோட டீட்டெயில்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, ஐடென்டிஃபை பண்ணுற ஒரு இதுதான் வந்து இன்டர்போல். ஓகேங்களா. அது மாதிரி வந்து நம்ம இதில் வந்து சிபிஐ வந்து பாரத் போல் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இது பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அமித்ஷா. ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் வந்து செக்யூரிட்டி வரும். அதனால் வந்து அமித்ஷா ஞாபகம் வச்சுங்க. ஓகே. இது வந்து ஒருவேளை பேங்க் வந்து 50க்கு 50 யாரும் கரண்ட் அஃபேர்ஸில் வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டானுங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்தியாவினுடைய முதல் பெட்டா சைல்டு. ஓகேங்களா. பெட்டா சைல்டு அப்படிங்கிறது வந்து இப்போது ஜென்சி இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த 2025 to 2039 வரைக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து பெட்டா சைல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு 2025 தொடக்கத்தில் ஜனவரி 1ஆம் தேதி பிறந்த குழந்தை தான் வந்து பெட்டா சைல்டு ஃபஸ்ட்டு குழந்தையாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அது எந்த மாநிலத்தில் வந்து அந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா மிசோராமில் பிறந்திருக்கு. ஃப்ராங்கி ஜெடாங்க் அந்த குழந்தையோட பேர் ஃப்ராங்கி ஜெடாங்க்கு. 12/3 அந்த டைமில் வந்து அந்த குழந்தை வந்து பிறந்திருக்கு. ஆனால் பிறக்கும்போதே வந்து ஒரு பேரோட இந்த குழந்தை வந்து ஃபஸ்ட்டு பெட்டா சைல்டு அப்படிங்கிற ஒரு பேரோட இந்த குழந்தை வந்து பிறந்திருக்கு. ஸோ ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து இதை படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா. பெட்டா சைல்டு மிசோராமு ஃப்ராங்கி ஜெடாங். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இதுவும் வந்து முக்கியமான ஒரு நியூஸ் தான். ஸோ தமிழ்நாடு சிஎம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. என்ன ப்ரைஸ் மணி? 1 மில்லியன். ஓகேங்களா. 1 மில்லியன் 10 லட்சம் டாலர். ஸோ கால்குலேட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒரு 8.7 கோடி ரூபா வரும்னு நினைக்கிறேன். ஓகே. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டெசிஃபரிங் இண்டஸ் வேலி ஸ்கிரிப்ட். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனும் நம்ம இப்போ வந்து இந்த கீழடி இருக்கு இல்லையா, அங்கே எடுத்த அந்த பழைய பொருட்கள் முன்னத்தையோட நம்ம இது பொருட்கள்லாம் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு முன்னாடி இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக 3345 பிசி. ஓகே. அப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா ஓவராலாக வந்து 5300+ இயர் வந்து நம்மளோட நாகரிகம் வந்து பழமையானது. அயன் ஏஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வரைக்கும் இருந்தது வந்து பிரான்ஸ் ஏஜ். ஸோ நம்ம வந்து அயன் ஏஜ் நம்ம வந்து முதல்ல உலகத்துக்கே வந்து இரும்பை வந்து கொடுத்தது. இரும்பில் வந்து நம்ம ஸ்வாடெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸில் கூட வந்து சொல்லியிருந்தாங்க ஈரானில் வந்து எடுத்த ஒரு ஈரானா சிரியாலேயும்
அந்த வலேரியன் ஸ்வாடு வந்து இது பண்ணாங்க. அது வந்து இந்தியனோட ஆரிஜினோட இதுதான் வால் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வந்து கண்டிப்பாக இதுதான் ஓகேங்களா. அது கதையாக என்னன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி ஒரு நியூஸ் படித்தேன். ஓகே, ஓகே, ஒரே நிமிஷம் இல்லைங்க. ஓகே. ஸோ இந்த நியூஸ் வந்து கன்ஃபார்மாக வருது அப்படின்னா அது எந்த மாதிரி கொஸ்டின் வரும் அப்படின்னா, எவ்வளோ ப்ரைஸ் மணி அனௌன்ஸ் பண்ணார், எவ்வளோ இயர் ஓல்டு, ஓகேங்களா. அயன் ஏஜ் வந்து எவ்வளோ இயர் வந்து ஓல்டு அப்படிங்கிறது கேட்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஆர்கானிக் ஃபிஷரிஸ் கிளஸ்டர் சிக்கிமில் தான். ஆர்கானிக் ஃபிஷரிஸோட கிளஸ்டர் வந்து சிக்கிமில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து முக்கியமான ஒரு நியூஸ். ஏரியா கேட்பாங்க கண்டிப்பாக. ஃபஸ்ட்டுன்னு எது வருதோ நியூஸில் அது வந்து கேட்குறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அடுத்தது உமன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் பிளாட்ஃபார்மும் அந்த மீரா பயாந்தர் முனிசிபல் கார்பரேஷன் 2 பேரும் சேர்ந்து உமன் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் ஒன்று வந்து லான்ச் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா, பெண்கள் வந்து வேலைவாய்ப்பு தொழில் தொடங்குறத வந்து எப்படி ஈஸியாக்குறது, அவங்கள வந்து எப்படி அவங்களோட டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் வந்து குறைகளை எல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் 4 டே லாங் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து தெலுங்கானா வந்து கிட்டத்தட்ட 12,000 வந்து விவசாயிகளுக்கு தர்றாங்க. அந்த ஸ்கீம் பேர் ரைத்து பரோசா. தெலுங்கானா, ஆந்திரா கிடையாது. ஓகேங்களா. ஓகே. கவர்மெண்ட்டு வந்து 6,000 ரூபா வந்து அப்படிங்கிறது வந்து இயர்லி பேசிஸில் வந்து கிஷான் அப்படிங்கிற ஸ்கீமில் தர்றாங்க. கிட்டத்தட்ட 18,000 ரூபா அப்படிங்கிறது இயர்லி வருது. கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 18,000 அப்படின்னா கிட்டத்தட்ட 1,500 ரூபாய்ன்னு வச்சுக்கோங்களேன் மாதத்துக்கு. ஓகே, நல்ல ஒரு ஸ்கீம் தான், விவசாயிகளை என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போது முன்னாடி வந்து பார்த்துட்டோம் இல்லைங்களா, ஹர்பிஞ்சர் அப்படிங்கிற ஒரு ஹேக்கத்தான் வந்து கண்டக்ட் பண்ணிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, இந்த பேட்மிண்டன் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கண்டக்ட் பண்ணியிருக்கு. பப்ளிக் செக்டார்களுக்கு ஒரு விளையாட்டு வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கு போட்டி. எங்கே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பெங்களூரில் 15 பப்ளிக் செக்டார்ஸை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பப்ளிக் செக்டார் அப்படின்னா பேங்க்கு கிடையாது. இதில் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வந்து எதுவும் பார்ட்டிசிபேட் பண்ணல. பப்ளிக் செக்டார் நிறுவனங்கள், இப்போ ஓஎன்ஜிசி, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, கெயில், இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வின்னரோட நேம் மட்டும் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஸோ மென்ஸ் டீம் கேட்டகரியில் வந்து ஆர்பிஐ தான் ஜெயிச்சிருக்கு. மென்ஸ் சிங்கிள் கேட்டகரியில் வந்து கிரண் ஜார்ஜ் வந்து ஆர்பிஐ. ரெண்டுமே மென்ஸ் வந்துச்சு அப்படின்னா டீமில் ஆர்பிஐ, சிங்கிளில் வந்து கிரண் ஜார்ஜ் ஆர்பிஐ தான். ஓகேங்களா. இப்போ உமன்ஸ் வந்துச்சு அப்படின்னா, உமன்ஸ் டீம் வந்துச்சாங்க அப்படின்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. உமன்ஸோட சிங்கிள்லேயும் வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான். அவங்க பேர் வந்து அன்மோல் கர்ப். அவங்க பேர் அன்மோல் கர்பு, கிரண் ஜார்ஜ், 2 பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டிவிஜுவல் கேட்டாங்க அப்படின்னா அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து இந்த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து சிஎஸ் செட்டி, அவர் யார், எஸ்பிஐயோட சேர்மேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் உதய் கோட்டக். ஸோ இவங்க 2 பேர்த்தையுமே வந்து ஒரு கவுன்சிலோட மெம்பராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எதுக்கு அப்படின்னா, நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு ட்ரஸ்டியோட கவுன்சில் கவர்னிங் மெம்பராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. 2 பேர் வந்து ஞாபகம் வச்சுக்க, சிஎஸ் செட்டியும் உதய் கோட்டாக்கும். ஓகே. யார், ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து எஸ்பிஐ வந்து ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஆர்பிஐ பார்த்தோம், இப்போ எஸ்பிஐ வந்து ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. யார் கூட சேர்ந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிர்ச்சி கூட சேர்ந்து. எஸ்பிஐ லைஃப் பற்றி நேற்று ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துருந்தோம். அப்போ எஸ்பிஐ லைஃபோட எம்டி அண்ட் சிஇஓ யாருன்னு. ஸோ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அமித் ஜிங்ரான். அது ஞாபகம் வச்சுங்க, எஸ்பிஐ லைஃபோட எம்டி அண்ட் சிஇஓ அமித் ஜிங்ரான். ஸோ இப்போ அது மேட்ரு கிடையாது. எஸ்பிஐ லைஃபும் மிர்ச்சியும் 2 பேரும் சேர்ந்து மிர்ச்சியும் 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்பெல் பி காம்படிஷன் 14வது எடிஷன் ஸ்பெல் பி காம்படிஷன் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா கொல்கத்தாவில். ஓகே. கொல்கத்தாவில் தான் வந்து இந்த காம்படிஷன் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து வின்னர் யாருன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா சாயா எம்வி. ஸோ எம்வி, இது வந்து எம்வி, இந்த எம்மை தான் இந்த லட்சணத்தில் நான் எழுதியிருக்கேன். எம்வி ஸ்பெல்லிங் ஆர் த ஹேண்ட் ரைட்டிங் என்னோட கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த
கண்டென்ட் வந்து கரெக்டாக கொண்டு வர பார்க்குறேன். ஓகே, இதனுடைய வின்னிங் ப்ரைஸ் மணி வந்து ₹1,00,000. ஸோ தீம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பி ஸ்பெல் பவுண்ட், அதுதான் இதனுடைய தீம். கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது நிறையாவே. ஸோ அடுத்தது எஸ்பிஐயும் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவும் 2 பேரும் சேர்ந்து அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து ஜீரோ ப்ரீமியம் இன்சூரன்ஸ் வந்து தராங்களாம் 4 லட்சம் பேருக்கு. ஸ்டேட் எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு 4 லட்சம் பேருக்கு வந்து ஜீரோ இன்சூரன்ஸ் ப்ரீமியமில் வந்து இது கொடுக்குறாங்க, இன்சூரன்ஸ் தர்றாங்க அஸ்ஸாமில் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் எஸ்பிஐ. ஓகே, ஸோ அபிஷேக் பச்சன் வந்து அவர் சும்மா இல்லாமல் எல்லா டீமையும் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கபடியில் ஒரு டீம், தமிழ்நாடு இல்லை ஜெய்ப்பூரை வந்து அவர் தான் வந்து ஓனர், ஜெய்ப்பூரோட ஓனர். ஸோ அது மாதிரி வந்து இப்போ வந்து கோ ஓனராக இன்னொரு இதுக்கும் வந்து கோ ஓனராக இருக்கார். யூரோப்பியன் T20 பிரீமியர் லீக்கில் வந்து அவரும் வந்து ஒரு கோ ஓனராக வந்து ஆகியிருக்காரு. ஓகேங்களா, கேட்குறக்கு வாய்ப்புகள் கம்மி தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்து இந்த அத்லெட்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவினுடைய பிரசிடெண்ட்டாக வந்து பகதூர் சிங் சாஹூ அவர் வந்து நியமிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இவரை பற்றி இன்டைரக்டாக கேட்டாங்க அப்படின்னா இவர் வந்து 2002 கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு ஏஷியன் கேம்ஸில். இவர் வந்து ஷார்ட் புட். ஓகேங்களா, கேட்டகரி வந்து இவர் என்ன ஸ்போர்ட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஷார்ட் புட், குண்டெறிதல். கோல்டு மெடல் வந்து 2002 ஏஷியன் கேம்ஸில் வாங்கியிருக்காரு. ஸோ ரீசெண்டாக வந்து அஞ்சு பாபி ஜார்ஜ் அவங்கள வந்து சேர்பர்சனாக வந்து போட்டிருக்காங்க. இந்த கமிஷனுக்கு வந்து அத்லெட்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா கமிஷனுக்கு வந்து சேர்பர்சனாகவும் போட்டிருக்காங்க. ஓகே, முக்கியமான விஷயம். ஸோ அடுத்தது என் நாராயணன் அவர் வந்து நியூ சீஃப் ஆஃப் இஸ்ரோ. இஸ்ரோவோட நியூ சீஃபாக வந்து வி நாராயணன், தமிழ்நாட்டை சேர்ந்த வி நாராயணன் வந்து இது பண்ணியிருக்காங்க. சோம்நாத் வந்து முன்னாடி இருந்தார், 2 வருஷம் தான் இந்த பீரியடு. ஸோ இது வந்து 11வது சீஃப். இவர் வந்து 11வது சீஃப். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மிஷன் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணோம் அப்படின்னா 1975 ஆரியப்பட்டா. இஸ்ரோ வந்து ஸ்டார்ட் பண்ண வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1969. ஓகே, அடுத்த நியூஸ், இந்தியாவோட ரிபப்ளிக் டே இருக்கு இல்லையா, அதனுடைய சீஃப் கெஸ்ட் யாருன்னு கேட்பாங்க. பிரபாபோ சுபியானோ எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா. ஸோ இது வந்து இப்போ இந்த கரண்ட் நியூஸு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ரிபப்ளிக் டே இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய சீஃப் கெஸ்ட் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா அவரும் வந்து இந்தோனேஷியாவை சேர்ந்த பிரசிடெண்ட் தான். அவர் பேர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சுகர்னோ. அவரோட பேர் வந்து சுகர்னோ, 1950. ஓகேங்களா, ஸோ இவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தோனேஷியாவிலேருந்து சீஃப் கெஸ்ட்டாக வரக்கூடியதில் 4வது பிரசிடெண்ட். ஓகேங்களா, ஓகே. போன வருஷம் யார் இருந்தாங்க? இமானுவேல் மேக்ரான் எந்த கண்ட்ரியினுடைய பிரசிடெண்ட்டு? ஃப்ரான்ஸ். அதுக்கு முன்னாடி வந்து சவுதி அரேபியான்னு நினைக்கிறேன். ஓகே, போன வருஷம் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு முன்னாடி கேட்குற வாய்ப்பு இல்லை. அதனால் இது இன்டெப்த்தான ஒரு நியூஸ் தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒடிசா கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போது ஸ்கூல் என்ரோல்மெண்ட்டை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்கீம். பர்டிகுலராக வந்து SC ST ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ட்ராப் அவுட் ஆகிறத வந்து தடுக்கிறதுக்காக. குறிப்பாக எதுக்கு ட்ராப் அவுட் ஆவாங்க? ஃபினான்ஷியலாக எதாவது பிரச்சனை இருக்கும், வீட்டில் ஃபேமிலி ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க, போன பிரச்சனை இருக்கும். அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 5K மாதம் வந்து 5000 ரூபா அசிஸ்டண்ட்டை அதாவது உதவித்தொகை கொடுத்து 9ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு சேர்க்கையை வந்து அதிகப்படுத்த போகிறாங்களாம். சரி, இந்த ஸ்கீமுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஹித் மாதோ சிங் ஹத் கரானா. ஓகேங்களா, இந்த ஸ்கீமோட பேர் ஞாபகம் வச்சுங்க, சாஹித் மாதோ. இதை கூட ரொம்ப ஃபுல்லாக லென்த்தாக ஞாபகம் வைக்கலைனாலும் சாஹித் மாகோ சிங் அப்படிங்கிற கூட ஞாபகம் வச்சுங்க. எந்த ஸ்டேட்டுனா ஒடிசா. ஓகே, ஸோ அடுத்தது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் அண்ட் ஹைவே அவங்க ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சேவிங் லிவ்ஸ் ஆன் ஹைவேஸ். ரோட்டோரங்களில் நடக்கக்கூடிய விபத்துக்களில் ஏற்படக்கூடிய ஹாஸ்பிட்டல் செலவு வந்து 7 நாட்கள் அட்மிட் ஆகிற செலவு அப் டு 1.5 லட்சம் வரைக்கும் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் ஹைவேவே வந்து எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி, அவங்களே செலவு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 24 மணி நேரத்தில் அட்மிட் ஆகிருக்கணும் ஹாஸ்பிட்டலில். ஓகே, அதுவும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் அண்ட் ஹைவே யார்? மினிஸ்டர் நிதின் கட்கரி. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், RBI லிஃப்ட்ஸ் லெண்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன்
ஆசீர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸு அண்டு டிஎம்ஐ ஃபினான்ஸ். ஸோ 4 போன மாதத்துக்கு முன்னத்து மாதம் நினைக்கிறேன் 4 என்பிஎஃப்சிக்கு வந்து ஒட்டுக்கா வந்து போட்டிருந்தாங்க. அதில் நபி அப்படிங்கிற ஒரு என்பிஎஃப்சியும் இருக்குது. ஸோ இன்னொரு என்பிஎஃப்சி எதுன்னு தெரியல, மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்து 2க்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து லிஃப்ட் பண்ணியிருக்காங்க, தடைகளை வந்து நீக்கிட்டாங்க. இன்னொன்று 2க்கும் நீக்கிட்டாங்க. ஓகேங்களா, மொத்தமாக இப்போ வந்து இந்த ஒரே நேரத்தில் நீக்கினது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆசீர்வாத்தும் டிஎம்ஐ ஃபினான்ஸும். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ். இப்போது டிசம்பரோட எண்டில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜிடிபியும் கம்மியாயிடுச்சு. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் வந்து கன்சியூமர் டிமாண்ட் அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு. கன்சியூமர் டிமாண்ட் அப்படிங்கிறது அந்த மக்களினுடைய வாங்கும் திறன் குறைஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா மக்கள் கையில் பணம் இல்லை, பேங்க்லேயும் பணம் இல்லை. ஏன் 11 டைம் வந்து ஹையஸ்ட்டு மானிட்டரி கமிட்டி ரேட்ஸை வந்து வச்சுருந்தாங்க. ரெப்போ ரேட்டை வந்து 6.5லேயே வச்சு இன்ஃப்ளேஷன் வந்து கம்மி பண்ணிட்டாங்க, 5.2 கம்மி பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து மக்கள்கிட்ட பணம் வந்து கையில் வந்து இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் கன்சியூமர் டிமாண்ட் அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு. அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மார்க்கெட்டில் பணத்தை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டி மூலமாக பண்ணாமல் சில வழிமுறைகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து கம்மி பண்ணுவாங்க. 4.5லேருந்து 4 சிஆர்ஆரை வந்து 4.5லேருந்து 4க்கு கம்மி பண்ணாங்க. இது மூலமாக வந்து 1.16 லட்சம் கோடி வந்து மார்க்கெட்டில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கீ தான் வந்து பார்த்தீங்கன்னா விஆர்ஆர், வேரியபிள் ரெப்போ ரேட். ஓகேங்களா, ஆக்ஷன் மூலமாக, அதாவது ஏலம் மூலமாக வந்து பணத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட அதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 6.57, ஸ்லைட்லி மோர் தென் ரெப்போ ரேட். ஓகேங்களா, அது கீழே இருக்காது, ரெப்போ ரேட்டு கொஞ்சம் மேலே தான் இருக்கும். அந்த ரேட் வந்து 6.57. இதில் வந்து பேங்க்கெல்லாம் வந்து எங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் முறையில், ஏல முறையில் வந்து பெட்டிங் பண்ணி பணத்தை வந்து பர்சன்டேஜில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து வாங்கிக்குவாங்க. மொத்தமாக வந்து 50,000 கோடியை வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. கண்டினியூஸாக பண்ணிகிட்டே தான் இருக்காங்க இப்போ வரைக்கும். இது ஜனவரி மாதம் ஃபஸ்ட் வீக்கில் நடந்த நியூஸ். ஓகேங்களா, விஆர்ஆரோட ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம், அதை ஞாபகம் வச்சுக்கேன். ஃபஸ்ட் வீக் ஜனவரி மந்தோட ஸ்டார்டிங்கில் வந்து எவ்வளோ மணியை வந்து இன்ஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்கலாம். அதை தாண்டி வந்து என்ன பர்சன்டேஜ் ரேட்டில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ். பஜாஜ் புரோக்கிங். ஓகே, பஜாஜ் புரோக்கிங் நிறுவனம் தமிழ்நாடு மெர்கன்டைன் பேங்க் எங்கே இருக்குது? அதாவது தூத்துக்குடியில் இருக்கா, கும்பகோணத்தில் இருக்கா? தமிழ்நாடு மெர்கன்டைன் பேங்க் வந்து தூத்துக்குடி, கும்பகோணத்தில் இருக்கிறது வந்து சிட்டி யூனியன் பேங்க். ஓகே, கன்ஃபார்ம். ஓகே, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து 3-in-1 அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து லான்ச் பண்ணுறாங்க. 3-in-1 அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, இன்னொன்று டிமேட் அக்கௌண்ட்டு, இன்னொன்று ட்ரேடிங் அக்கௌண்ட். ஓகேங்களா, ஸோ ட்ரேடிங் அப்படிங்கிறது ட்ரேட் பண்ணுறது, வாங்குறது, விற்கிறது. ஓகேங்களா, அதை வாங்கி விற்கிறது வந்து டிமேட் அக்கௌண்ட்டில் வைப்பாங்க ஸ்டாக்ஸை. ஸோ ஸ்டாக்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் வச்சு அதனுடைய மணியை வந்து எதில் டெபாசிட் ஆகும், டெபிட் ஆகும், கிரெடிட் ஆகும் அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து கம்பல்சரி இந்த 3 அக்கௌண்ட்டுமே தேவை, டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா, ஸோ அதுக்காக வந்து இந்த ஃபெசிலிட்டியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் புரோக்கிங் அண்டு தமிழ்நாடு மெர்கன்டைன் பேங்க். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தமிழ்நாடு மெர்கன்டைன் பேங்க் தூத்துக்குடி. ஓகே, பேங்க் ஆஃப் பரோடா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட எம்ப்ளாயீஸ் இருக்காங்க இல்லையா, அங்கே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் பேங்க்கில், ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மென்டல் இல்னஸை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. அது யார் கண்டக்ட் பண்ணுறாங்க? ஒரு அசிஸ்டண்ட் மாதிரின்னு வச்சுக்கிங்களேன். இப்போ அந்த ஐடி கம்பெனி, கார்பரேட் கம்பெனிலெலாம் ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களே பேசி அவங்களே சிரிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இவங்க வந்து மென்டலி வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கான சொல்யூஷன் வந்து தருவாங்க. ஸோ அது என்ன நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ ஒர்த் வெல்னஸ், TRUWORTH, ட்ரூ ஒர்த். ஓகேங்களா, வெல்னஸ், அந்த கம்பெனி தான் வந்து இந்த அசிஸ்டண்ட்டை வந்து தர்றாங்க, அதாவது உதவியை. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ ஓகே, அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிம் பேங்க் வந்து எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னா ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில்
கேட்டகரியில் வரும். நபார்டு, எக்ஸிம் பேங்க், நியூ ஹவுசிங் பேங்க்கு, சிட்பி, அப்புறம் அந்த நாப்ஃபிட். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் கேட்டகரியில் வருவாங்க. ஓகே, என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதிரி அந்த 5 பேங்க் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு துறையை வந்து துறையினுடைய வளர்ச்சியை வந்து நோக்கமாக கொண்டு செயல்படக்கூடியவங்க. நபார்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட், அக்ரிகல்ச்சர். எக்ஸிம் பேங்க் அப்படின்னா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், அது ரிலேட்டடான. ஓகேங்களா. சிட்பி அப்படின்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரி. ஸோ அது ஞாபகம் வச்சுங்க, இந்த 5 இருக்குது. ஓகேங்களா. ரீசெண்டாக தான் இந்த நாப்ஃபிட் அப்படிங்கிறது வந்து லான்ச் பண்ணாங்க. ஓகே, ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த எக்ஸிம் பேங்க்கோடைய MD and CEO வந்து ஹர்ஷா பங்காரி. ஓகே, ஸோ இது என்ன நியூஸ் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு 1 பில்லியனுக்கான ஒரு பாண்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 10 வருஷத்துக்கு. ஓவர்சீஸ் அப்படின்னா இந்தியாவை தவிர்த்து, ஓவர்சீஸ் அப்படின்னா இந்தியா இல்லாமல் வெளியில் ரிலீஸ் பண்ணி 1 பில்லியன் அமௌண்ட்டை வந்து கெயின் பண்ணி அந்த பணத்தை மூலமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த 1 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுவாங்க. ஓகே, ரிட்டனாக. ஓகே, 1 பில்லியன் வந்து ஓவர்சீஸ் பாண்டை ரிலீஸ் பண்ணி அமௌண்ட்டை வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. யார்? எக்ஸிம் பேங்க். நான் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து ரெவென்யூ செக்ரட்டரியாக இருந்து 26வது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய கவர்னராக ஆனவர் தான் சஞ்சய் மல்ஹோத்ரா. ஓகே, ஞாபகம் வச்சுக்க. சஞ்சய் மல்ஹோத்ரா. யார் இருந்தாங்க இதுக்கு முன்னாடி? சக்தி கந்தா தாஸ். ஓகே, ஸோ இப்போ அதுக்கப்புறம் வந்து இன்டரிம் செக்ரட்டரியாக வந்து அருணிஷ் சாவ்லா அவரை வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து 2 பிளேஸுக்குமே, ரெவென்யூ செக்ரட்டரியும் சரி, ஃபினான்ஸ் செக்ரட்டரியும் சரி, 2க்குமே வந்து துஹின் காந்த் பாண்டே சார் அவர் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே, ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்தது வந்து எஸ்பிஐ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பல்தேவ் பிரகாஷ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ரிஸ்க் ஆஃபீஸர் ஆஃப் எஸ்பிஐக்கு வந்து சீஃபாக வந்து அந்த குரூப்போட சீஃபாக, ரிஸ்க் ஆஃபீஸர் குரூப்போட சீஃபாக வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. பல்தேவ் பிரகாஷ் அவர் வந்து. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்டேட் நியூஸ் ஒன்று பார்ப்போம். அஸ்ஸாம் கவர்மெண்ட் வந்து குணோஸ்டா 2025 அப்படிங்கிறது லான்ச் பண்ணுறாங்க. இது எதுக்கு அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷன் வந்து அதிகப்படுத்துறதுக்காக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, சரி, இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் தான். இந்த ஸ்கீம் வந்து யார் லான்ச் பண்ணாங்க, எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லை எதுக்காக லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகே ஓகே, சரி, நெக்ஸ்ட் நியூஸ். இந்த உஜாலா ஸ்கீம், உஜ்வாலா இந்த 2க்குமே வந்து கன்ஃபியூஸ் ஆகும். உஜ்வாலா ஸ்கீம். ஓகே, இந்த உஜாலா ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து எல்இடி பல்பு கவர்மெண்ட் வந்து கொடுக்குற ஒரு ஸ்கீம். ஓகேங்களா. அது வந்து 2015 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த உஜ்வாலா ஸ்கீம் இருக்கு இல்லையா, இந்த உஜ்வாலா ஸ்கீம் என்ன ஸ்கீம் அப்படின்னா, இந்த கேஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க, இதுதான் கேஸ் தான், தமிழில் டக்குன்னு வரலையே. ஓகே, தமிழ் வரல. ஸோ கேஸ் தான் நமக்கு கொடுப்பாங்க இல்லையா. ஃபஸ்ட்டு கூட மானியம் வந்து 200 300 அந்த மாதிரி ரேஞ்சில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மானியமும் கட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த எல்லோருக்குமே வந்து இந்த கேஸ் அடுப்பு அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் தான் வந்து உஜ்வாலா ஸ்கீம். ஓகேங்களா. அது 2016 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. உஜாலானா ஒயிட்டு, வெண்மை, அதனால் எல்இடி. உஜ்வாலா அப்படின்னா வந்து கேஸ். அது ஞாபகம் வச்சுங்க. 2016 உஜ்வாலா, 2015 உஜாலா. ஓகே, அது வந்து 10 வருஷம் ஆயிருக்கா. ஸோ அதனால் இதில் கேள்வி வந்துச்சு அப்படின்னா டேட் வந்து கேட்பாங்க, லான்ச்சிங் டேட் வந்து கேட்பாங்க. ஞாபகம் வச்சுங்க. ஓகே ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த நியூஸோடு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் வந்து கீழே கமெண்ட்டாக வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஸோ எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு, வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோவினுடைய முக்கிய நோக்கம் வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கவர் பண்ணுறது தான். ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், உங்களோட டைம் எதுவும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறக்காக. ஸோ ஹோப்ஃபுல்லி நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சில நார்த் இண்டியன் யூடியூப் சேனலை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பெட்டராகவே இருந்திருக்கும். ஏன்னா வந்து ஸோ அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டு தேவையில்லாததை பேசுகிறேன்னு சொல்லி பேசி கண்டென்ட்டே கவர் பண்ண மாட்டாங்க. நான் வந்து ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு கண்டென்ட் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஷன் நான் கொண்டு வரேன். ஓகேங்களா. ஏன்னா வந்து ரொம்ப லென்த்தாக போட்டால் யாரும் பார்க்குறதுக்கு வந்து
இது பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ போனஸாக வந்து கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு இன்னொன்று நான் சொல்கிறேன். போன வீடியோவில் வந்து நான் ஒரு சின்ன கண்டென்ட் வந்து மாற்றி சொல்லிட்டேன். அது என்ன அப்படின்னா, இப்போது இந்த என்பிஏ இருக்கு இல்லையா, நான் பெர்ஃபார்மிங் அசெட். ஸோ அது வந்து 3 மாதம் டியூ பீரியட் ஓவர் டியூவாக எதுவுமே வரல அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக 30 நாள் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? அது வந்து 30 நாள் இல்லை, ஃபஸ்ட்டு 30 நாள் ஆச்சு அப்படின்னா அதை வந்து ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு மாதத்தில் வந்து பிரின்சிபல் ஆர் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே வரல அப்படின்னா அதை வந்து ஸ்பெஷல் மென்ஷன் அக்கௌண்ட்டாக அதை கன்சிடர் பண்ணுவாங்க. அது கண்டினியூஸாக 3 மாதம் வரல அப்படின்னா அது என்பிஏவாக மாற்றிடுவாங்க, நான் பெர்ஃபார்மிங் அசெட்டு. அது 12 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அதை வந்து சப்ஸ்டான்ஷியல் அசெட்டாக பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? 12 மாதம் வரைக்கும். 12 மாதத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து டவுட்ஃபுல் அசெட்டாக மாற்றிடுவாங்க. ஸோ பிஃபோர் ஆடிட், ஃபினான்ஷியல் இயர் எண்டில் வந்து ஆடிட் பார்க்கும்போது ஸோ அது சப்ஸ்டான்ஷியலாக டவுட்ஃபுல் அசெட்டாக இருக்கிறனால அதை வந்து அதை இது பண்ணுவாங்க, கன்சிடர் பண்ணுவாங்க. இதிலிருந்து வருமா, ஏதாவது ரெக்கவர் பண்ண முடியுமான்னு பார்த்து அதை ரெக்கவர் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து ரைட் ஆஃப் பண்ணுவாங்க. ரைட் ஆஃப் பண்ணுறது அப்படின்னா வந்து அதை வந்து லாஸ் அசெட்டாக கன்சிடர் பண்ணி அதை வந்து இவங்களுக்கு கொடுப்பாங்க. யாருக்கு? அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கொடுத்து மேக்ஸிமம் அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ண வைப்பாங்க. அந்த அக்கௌண்ட் மூலமாக எதுவுமே வரல, அது ஒரு டம்மி அக்கௌண்ட் அப்படின்னு முடிவு பண்ணி அதை க்ளோஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா வேவ் ஆஃப் பண்ணுவாங்க. மொத்தமாக அந்த அக்கௌண்ட்டையே வந்து முடிச்சிடுவாங்க. அது கணக்கிலே இல்லாமல் போயிடும். ஓகேங்களா? ஓகே, விஜய் மல்லையா இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஆஃப் பண்ணாங்க. ஓகே, இப்போ வந்து அவர்கிட்ட 14,000 கோடியை வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க அவரோட சொத்தில். ஓகே, அதனால் வந்து தப்பிச்சு ஓடிட்டார், அவரோட பணமெல்லாம் வீணாக போயிடுச்சு அப்படின்னு வந்து பொதுமக்கள் சில பேர் வந்து அந்த தற்குறியை பேசுவானுங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து எதுவும் புரியாமல் பேசிடக்கூடாது. அவரோட அமௌண்ட் வந்து ரெக்கவர் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? நிர்மலா சீதாராமன் அவங்க தான் வந்து இதில் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, கிட்டத்தட்ட 14,000 கோடி வந்து நாங்கள் ரெக்கவர் பண்ணியிருக்கோம் விஜய் மல்லையாவோட அக்கௌண்ட்டை, அதாவது அவரோட சொத்து மதிப்பில். அது கூட அவர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தார், என்னோடய சொத்து நீங்கள் டபுளாக வந்து நான் வாங்கினதுக்கும் நீங்கள் டபுளாக வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ அது ஓகே. ஸோ ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா இது நீங்கள் தெரிஞ்சுங்க. செகண்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இன்னோவேஷன் ஹப் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த இயர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 2022. நான் அதில் வந்து 2020ன்னு சொல்லியிருப்பேன். ஓகே, இந்த ரிசர்வ் பேங்க் இன்னோவேஷன் ஹப் வந்து ஆர்பிஐயோட சப்சிடரி, ஒரு 5வது சப்சிடரி. அதில் 4 இருக்குது. ஓகேங்களா? டிஐசிஜி, அப்புறம் வந்து பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரான்னு ஒன்று, அதுக்கப்புறம் வந்து இஃப்டாஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ரேபிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இது வந்து 5வது இன்னோவேஷன் ஹப்பு 2022 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஓகே, இது 2 நியூஸாக நான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பை.